அவன் பேர் பட்டாலு அவன் வாழ்ந்தாலும் பர்வதா அவனுக்கு தெரியாத விஷயமே இல்ல. அவன் எந்த அவனுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அவன் பொய்யும் சொல்லவே மாட்டான். அப்படி வேகமா இருந்தா நீ என்ன பண்ற? நான் நேரம் நீயே கேட்டுக்கோ. சாமி அப்படியே ஆகட்டும். தாத்தா ஓ பாட்டி ஓ பாட்டி அந்த பரமனய மாலையிட்ட பாட்டி பாட்டி என்னுடைய குடும்பம் தானே உனக்கு கிடைச்சிச்சு. ஏன் பாட்டி திருக்கோளூர் பக்கம் நாடுக்கு போறாங்க வந்து ஆண்டுகிறாங்க. ஆனால் பாட்டி உள்ளாதாய் உழைத்தீடு தாயே
தந்தை வேலை செய்வதா என்று உன் தாத்தா இடம் சொன்னீர். ஆமா, அது எதற்காக செய்கின்றார் அது நீ எனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். அப்படியே தெரியும் பாட்டி. ஆனால் பாட்டி சிவனே தாத்தாவாகிய சிவபெருமானை ஒழிப்பதென்று யாகம் செய்து வரார். நான் வந்து கவனம் உண்டாக தான் பாட்டி வந்தேன். கலகம் எதுவும் செய்ய வரல. கஷ்டம் உங்களுக்கு இருந்தா கைலாயத்தை விட்டே நான் போறேன். ஆனால் பாட்டி அப்பா நினைக்க மாட்டார். ஏன்னா என்னை எப்படிலாம் வளர்த்தாருன்னு உனக்கும் தெரியும். அப்படி இருந்த போது அவர் எங்களை அழிப்பதற்காக ஏக செய்கின்ற சொல்றீங்க பாட்டியே. ஒரு நாள் உந்தானை பார்க்க வந்தாரா வந்தவரை கவனிக்காமல் அவர் பாட்டிலே இருந்து விட்டார். அதனால் பெருத்த சங்கடமுடன் சென்று விட்டார் பாட்டி. கிருஷ்ணா எங்களை பார்க்க வந்தார். அவமானப்பட்டான்னு சொல்றேன். உன்னை போல கேவலமான கெட்டவனை கொண்டவன் உலகத்திலே இல்லை. ஆனால் பாட்டி சொல்லி நான் முடிப்பதற்குள் துடிக்கிறாய் தாயே கேளோ. சொல்லி நான் முடிப்பதற்குள் துடிக்கின்ற தாயே கேளோ. வல்ல உன் தந்தைக்கு வந்தவர் மனமிருந்து செல்லியை யானை கண்டு தெரிஞ்சுக்கலாம் என்றெண்ணி எல்லை சுவிதாவரோடு அவர் எட்டி
சொல்லி நான் முடிக்கிறதுக்குள்ள துடிக்கிற உன் தந்தையாகப்பட்டவர் உங்களை பார்க்கலாம் என்று வந்தார். அப்பொழுது உங்கள் புருஷன் வந்தவரை கவனிக்காமல் இருந்ததால் எல்லை தேவரோடு அவர் ஒன்றோடு ஒன்றாக நின்றார். அப்பொழுது நந்தியாகப்பட்டவர் தன் பெரும்பால் அழித்து விட்டார் பாட்டி. அப்படி ஆச்சா? ஆனால் இதில் தெரியாத போச்சு. ஐயா தந்தையே தந்தையே ஐயா தந்தையோ நந்தி பிரம்மா நான் அடித்திடவும் ஆச்சே விந்தையோ இத காண அந்த ரக்கத்தை உண்டாக்கினாரா யா தந்தையோ தெரியுமானால் அப்படி தெரிந்திருந்தால் அந்த அங்கம் கட்டவரை சும்மா விட்டு போனா அந்த மாட்டு பயிரை பேச விட்டு இருப்பான். ஆனால் பாட்டி சபாவினை விலக்கி வருகை நின்ற சங்கதி தெரியாதா? சபாவினை விலக்கி வரும்போது சங்கதி தெரியாதானோ? உபாயமாய் அடிக்கவில்லை அவர் வாங்கியோ அடிக்கவில்லை உபாயமா பட்டுவிட்டு அபாயமாய் தனக்கு சாபம் தந்தாராம். அது பேர் விசனமாச்சே. கபாலிய தந்தை என்றால் கண்டீரின் தாலே செய்வாரா? சபாயை விலைக்கு வரும்போது அப்பொழுது தெரியாமல் கை பிரம்பாகப்பட்டது அவர் மீது பட்டு விட்டது. அதனால் சாபம் அளித்து விட்டார். பெருத்த சாபம் அளித்து விட்டார். பெருத்த சாபம் அளித்து விட்டார். ஆமா பாட்டி. சுத்தமா தெரியுமானா நீ சொல்வது நிஜம்தானா? அந்த மைத்துனா பெரிய ஈசன் மாமனார் எனது தந்தை. ஐயா மாமனார் எனது தந்தை. வைரலுக்கு பட்டவனான அசுரே ஒரு தலைவலி நேர்ந்து விட்டது. நாங்கள் என்ன செய்வது நாரதா? ஆனால் சாமி நாரதனாகப்பட்டவன் அவனிடம் சென்று விசாரித்த பொழுது அவன் உண்மையை உரைத்து விட்டான்.
நான் தந்தை செய்யும் வேகத்தை நான் சென்று நிறுத்தி விட்டு வருகிறேன். ஆனால் பெண்ணே பார்வதா, தர வேண்டும் சுவாமி. பார்வதியாலே பொறு நீ அங்கே சென்று பதை எனக்கு பதைக்காது. நீ அங்கே சென்றால் யார் வேண்டுமானாலும் தெரியல என்று சொல்லுவார்கள். அதுதனை மறந்திட வேண்டும். நேர்பட கண்டு செய்வதே குறையாகும். நெஞ்சிலும் நினைத்தாலே காக்கும் கெடுதியாகும். ஆனால் செல்ல வேண்டாம் பின்னே பார்வதா. ஆனால் சாமி, நீ அப்படி சொல்கின்றாய். என் தந்தை என்னை எப்படி வளர்த்தார், எவ்வளவு நாள் ஒரு மணி பொழுது ஒன்று வளர்த்தார். அப்படி இருந்த சமயத்தில் நான் நேரில் சென்று என் தந்தை என்னை முகத்தை பார்த்தால் கண்டிப்பாக எனக்கு நிறுத்தி விடுவார். அதனால் நான் சென்றுதான் வருவேன். பெண்ணே பார்வதா, அதே நீ செல்ல வேண்டாம். அதே நீ செல்ல வேண்டாம். அங்கு சென்றால் இன்னும் தன்மை அதிகமா வரும். அதனால நாங்க போகவே கூடாது. நீ செல்ல வேண்டாம் பின்னே பார்வதா. கோவம் தான் போ. நான் என்ன செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தி வருகிறேன் என்று ஒரு பிடிவாதமாக சொல்லுகிறார். அப்பொழுது கணநாதரானவர் நம் தாய் அங்கே செல்லுவதை போல் தெரிகிறது. அப்படி என்று நாமும் சென்று பார்க்க வேண்டும் என்று சபைக்கு வருகிறார். கதை தொடரும்.